இன்சைடியஸ் ஹாரர் மூவி ஃப்ரான்ச்சைஸோட நெக்ஸ்ட் மூவி இன்சைடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர் இதோட அஃபிஷியல் ட்ரெய்லரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது கொஞ்சம் சர்ப்ரைசிங் ரிலீஸ் தான் சொல்லணும். எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிளியரா கொடுக்கல. அது மட்டும் இல்லாம இந்த மூவி அவங்க அனௌன்ஸ் பண்ணும்போதுமே ஷாக்கிங்கா தான் அனௌன்ஸ் பண்ணாங்க. பிகாஸ் இதுக்கு முன்னாடி வந்த இந்த பிரான்ச்சைஸோட கடைசி மூவியான இன்சைடியஸ் த ரெட் டோர் அந்த அளவுக்கு வார்மா வெல்கம் பண்ணப்படல. ரிசப்ஷன் கொஞ்சம் பேடா இருந்துச்சு. எனக்கே கொஞ்சம் பிடிக்கல. நான் பார்க்கும்போது தூங்கிட்டேன். பட் இந்த பிரான்ச்சைஸ்ல அதுக்கு முன்னாடி வந்த இன்சைடியஸ் சாப்டர் 1ல இருந்து தி லாஸ்ட் கீ வரைக்கும் மூவிஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஸோ இப்படி இருக்கும்போது 2024 வருஷம் மே மந்த் தான் இந்த மூவியை சர்ப்ரைஸா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ லாஸ்ட் இயர் செப்டம்பர் 29, 2025 இந்த மூவியோட ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. நவம்பர் மாசம் 14ஆம் தேதி ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்க. 45 நாள்ல இந்த மூவியை ஷூட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இனிஷியலா இந்த மூவிக்கு என்ன டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னா இன்சைடியஸ் த ப்ளீடிங் வேர்ல்டுன்ற மாதிரி டைட்டில் கொடுத்துருக்காங்க. பட் இன்னைக்கு இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணும்போது தான் அபிஷியலா இன்சைடியஸ் அவுட் ஆஃப் த ஃபர்தர்ன்ற மாதிரி டைட்டில் ரிவீல் பண்ணிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்த மூவிஸ்ல நடிச்ச எந்த ஆக்டர்ஸும் ரீப்ளேஸ் பண்ணல. ஒரே ஒரு முக்கியமான ஆக்டர்ஸ் தான். அவங்க தான் இந்த பிரான்ச்சைஸியை தூக்கி நிறுத்துறாங்கன்னு நம்ம சொல்லலாம். அது லின் ஷாயியோட எலிஸ் ரெய்னர் அப்படின்ற அந்த கேரக்டர். ஸோ இன்னைக்கு ரிலீஸ் ஆன இந்த 2 minutes 25 seconds ட்ரெய்லர்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஆக்சுவலா ஒரு யங் டென்டல் சர்ஜன் இருக்காங்க. இவங்க ஒரு ஃபீமேல். இவங்க ஒரு ஓல்டு பேஷண்ட்டை செக் பண்ணும்போது அவங்க வாய்க்குள்ள ஏதோ ஒரு சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு செக் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வாய்க்குள்ள இருந்து இன்னொரு வாய் வந்து அந்த சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை கிளா பண்ற மாதிரியான ஒரு சீன். அதை பார்த்து மிரண்டு போய் அந்த யங் டென்டிஸ்ட் கீழே விழுந்துடுறாங்க. ஸோ அந்த விழுந்த ஷாக்ல அவங்க அந்த அன்டெட் ரியாம்க்கு டிராவல் ஆகுறாங்க. அதாவது ஃபர்தர்னு சொல்லப்படுற அந்த இன்னொரு டைமென்ஷன். அதுக்கப்புறம் அவங்க லைஃப் நடக்கிற ஈவெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அவங்க பொண்ணு கூட அவங்க எப்படி வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க அப்படின்றத லின் ஷாயி கிட்ட எலிஸ் ரெய்னர் கிட்ட சொல்ற மாதிரியான பின்னாடி டைலாக்ஸ்லாம் கேட்குது. ஸோ எவர் சின்ஸ் ஷி வாஸ் பார்ன் வி ஜஸ்ட் வேர் டூ ஆஃப் அஸ் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நாங்கள் ரொம்பவே சந்தோஷமா இருந்தோம். எப்போ எனக்கு இந்த கனவு வர ஆரம்பிச்சதோ அப்பையிலேருந்து எங்கள் சந்தோஷமே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு லின் ஷாயி கிட்ட சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணை நான் ரொம்பவே பயப்படுத்துறேன். யாராவது ஒருத்தவங்க எப்படி இதை ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்பவே உதவிகரமாக இருக்குன்னு சொல்லும் போது தான் நம்ம லின் ஷாயி இந்த ட்ரெய்லர்ல காட்டுறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இது ட்ரீம்ஸ் கிடையாது, உனக்கு ஒரு ரேரான கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அன்டெட் ரியாம்க்கு அதாவது ஃபர்தர்ன்ற இன்னொரு டைமென்ஷனுக்கு டிராவல் பண்ணக்கூடிய ஒரு கிஃப்ட். திரும்பவும் உன்னால அந்த ரியாம்ல இருந்து டீமன்ஸை நம்ம மனித உலகத்துக்கு கொண்டு வர முடியும். என்ன என்னால முடியாதுன்னு நினைச்சனோ அதை உன்னால பண்ண முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சர்ஜன் அந்த மதர் கேட்கறாங்க வாட் இஃப் ஐ குடன்ட் கண்ட்ரோல் திஸ், என்னால ஒரு வேளை அதை கண்ட்ரோல் பண்ண முடியலன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு சில டீமன்ஸையும் இந்த ட்ரெய்லர்ல நம்மளால பார்க்க முடியுது. அந்த ரெட் டோர்னு சொல்லப்படுற அந்த கேட்வே வழியா அந்த டீமன்ஸ் எல்லாம் ஹியூமன் வேர்ல்டுக்கு திரும்ப வர்றதை நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு. ஒரு சீன்ல பாத்தீங்க அப்படின்னா அந்த டென்டிஸ்ட் தன்னோட பொண்ணு கூட வீட்டில் விளையாண்டு இருக்காங்க. ஹைட் அண்ட் சீக் விளையாண்டு இருக்காங்க. அந்த பொண்ணு எங்கேயோ மறைஞ்சுக்கிறாங்க. ஒரு ஸ்னக்கோல் வழியா நுழைஞ்சு போய் அந்த பொண்ணை காப்பாற்றலான்னு போகும்போது அங்க அன்எக்ஸ்பெக்டடா ஒரு டீமனை பேஸ் பண்ணி மிரண்டு போறாங்க. ஸோ இப்படி இந்த ட்ரெய்லர் ரொம்பவே க்ரீப்பியா இருக்கு. இந்த ட்ரெய்லரை மறக்காம பார்க்காதவங்க செக் பண்ணி பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மூவி இன்சைடியஸ் த ரெட் டோர் இந்த மூவி நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்ட்.